வெல்கம் டு SRM இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்கிறாரு டாக்டர் ஷாம்நாத், பிளாஸ்டிக் சர்ஜன். வணக்கம் டாக்டர். டாக்டர் ஷாம்நாத் கிருஷ்ண பாண்டியன் உங்கள் பேரில் ஃபுல் நேம் உங்களுது. கரெக்ட். ஓகே, உங்களை எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க டாக்டர் வழக்கமா? ஷாம் பாண்டியன். ஓகே, எவ்வளோ ஷார்ட்டாக கூப்பிட்றாங்களோ அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கீங்க. ஓகே டாக்டர். டாக்டர், இந்த பிளாஸ்டிக் சர்ஜர் அப்படின்ற ரோலே ஒரு சர்ஜனோட ரோல் இல்லையா? எக்ஸாக்ட்லி. எல்லாமே சர்ஜரி பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ரோல் அப்படின்னு எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற துறையில் சர்ஜிக்கல் ப்ராசஸ் இல்லாத ப்ரொசீஜர்ஸ் எதாவது இருக்கா? பிளாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் நிறையா இருக்குது. நம்ம பார்த்தோன்னா உதாரணத்துக்கு சொல்லணுன்னா தலையில் முடி வளர்கிறதுலேருந்து எடுக்கலாம். அதுக்கு நம்ம முடி உதிர்றதுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். எடுத்த உடனே ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண மாட்டோம். அது எந்த விதமான டைப்பாக இருக்குன்னு அசஸ் பண்ணிவிட்டு பிஆர்பின்னு சொல்லக்கூடியது அது நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான். நம்ம பாடியிலேருந்து கொஞ்சம் பிளட் எடுத்து பிளேட்லெட்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம், பிஆர்பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுவே நம்ம எடுத்துக்கலாம். அதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சர்ஜரி இல்லாமல் பண்ணக்கூடியது. ஓகே. அதே மாதிரி லைப்போசெக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைப்போசெக்ஷனில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் மாதிரி க்ரையோலைப்போலைசிஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஒரு மிஷின் வச்சு நம்ம ஒரு பர்டிகுலர் பகுதி, எந்த பகுதி நமக்கு ஃபேட் கரையணுமோ அந்த பகுதியை -30°C அளவுக்கு அதை ஜில் பண்ணி -4 degreesலேருந்து 30 degrees அந்த வேரியேஷன் இருக்கும். ஸோ அந்த இதில் நம்ம குளிர் பகுதியாக உண்டாக்கி அதுக்கப்புறமா அதை நார்மலைஸ் பண்ணுறோம்னாக்கா அந்த இடத்துல உள்ள ஃபேட் கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு. ஓகே, எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா அது கரையிறதுக்கு ஓகே. ஓகே. இப்போ இந்த லைப்போ கட்ஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் வருது இல்லைங்களா? இந்த டேப்லெட்ஸ் இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா? ஆமாம். அதையும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க டாக்டர்? மோஸ்ட்லி அதுக்குள்ள ஃபார்மகாலஜிக்கல் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஜென்ரலாக பார்த்தோம்னாக்கா அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறதுக்கு கம்மியாக தான் இருக்குது. இது இல்லாமல் டாக்டர், இந்த ஸ்கார்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸ்கார் மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்த உடனே சர்ஜரின்னு இல்லாமல் அந்த தழும்பு எந்த ஸ்டேஜ் ஆஃப் மெச்சுரேஷன்னு சொல்லுவோம் அதில் இருக்கிறதுன்னு பார்த்து அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கார் மேனேஜ்மெண்ட் ஆயின்மெண்ட்ஸ், க்ரீம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணக்கூடியது. ஓகே டாக்டர். இப்போ எல்லாருடைய மெயின் ஸ்ட்ரீம் கொஸ்டின், மேக்ஸிமம் இந்த கேள்வி எல்லாருக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படின்றது ஒரு சர்ஜனுடைய ரோலாக இருக்கும். கண்டிப்பாக சர்ஜரி பேஸ்டாக தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். பிளாஸ்டிக் சர்ஜன் நான் சர்ஜிக்கல் பிளாஸ்டிக் ப்ரொசீஜரும் பண்ணுறாங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகிறது ரைட்டா, இல்லை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்காக வர்றது ரைட்டா? ரொம்ப நல்ல கேள்வி இது. ஆக்சுவலி பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது ஒரு ப்ராட் ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஒவ்வொரு பிளாஸ்டிக் சர்ஜனோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ பர்டிகுலர் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் நான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் சர்ஜன் அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவாங்க நேச்சுரலி. ஓகே. ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் வர்சஸ் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஓவர்லேப் இருக்கும். டெர்மட்டாலஜிஸ்டோட ஹெல்ப் பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு தேவைப்படலாம், பிளாஸ்டிக் சர்ஜனோட ஹெல்ப் டெர்மட்டாலஜிஸ்ட்டுக்கு தேவைப்படலாம். ஸோ இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜன்கிட்ட வாங்க, வி வில் ட்ரை டு கிவ் அ சொல்யூஷன். ஓகே. இப்போ சமீப காலத்தில் ஒரு 10 years டவுன் த லைனில் நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் அதாவது டெர்மட்டாலஜின்ற டேர்ம் ரொம்ப பெரிய லெவலில் பூம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு 2-3 months இல்லை ஒரு 5 months ரேஞ்சிலேயே பிளாஸ்டிக் சர்ஜனுடைய நேம்ஸ் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. பிளாஸ்டிக் சர்ஜரின்றது வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் கேட்ட சில ப்ரொசீஜர்ஸ் டாக்டர் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இப்போ லைப்போசெக்ஷன் இல்லை ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இந்த மாதிரியான ப்ரொசீஜருக்கு கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட போகணுமா இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட்? ஏன்னா அவங்களும் சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, ஒரு சாதாரண மனுஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யார்கிட்ட அணுகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பர்சனலாக டாக்டராக இல்லாமல் கேள்வி கேட்டிங்க அப்படின்னாக்கா ஈஸிலி அக்சசிபிள் பர்சன் நிறைய டாக்டர்ஸ் அவைலபிள், டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் மோர் அவைலபிள் தென் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ். அவங்கள்ட்ட போய் சந்தேகம் கேட்டால் கூட நேச்சுரலி இன்றைக்கி உள்ள எத்திக்ஸ் ப்ராக்டிஸில் எத்திக்கல் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக அவங்க கைட் பண்ணுவாங்க. ஓகே. பட் உங்களோட பிரச்சனையை ஒரு டாக்டர்கிட்ட அணுகுங்க, அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ரொம்ப கிளவராக சொன்னீங்க. ஓகே டாக்டர், இப்போ திரும்ப லைப்போசெக்ஷனுக்கு வருவோம். லைப்போசெக்ஷன் அப்படின்றதுக்கும் பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்றதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்றத உங்கள் சைட்லேருந்து சொல்லிவிடுங்க. ரைட், ரொம்ப நல்ல கேள்வி அது. ஆக்சுவலி பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உடல் பருமன் குறைக்கிற சர்ஜரி. அது சம்திங் ரிலேட்டட் டு
ஒபிசிட்டி, மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை குறைக்கிறதுக்கு பண்ணக்கூடியதாக பேரியாட்ரிக் சர்ஜரி. அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் போகாமல் பேரியாட்ரிக் சர்ஜரிக்கும் லைப்போசக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னிங்கன்னா, லைப்போசக்ஷன் வந்து உடல் பருமனை குறைக்கிற சர்ஜரி கிடையாது. நமக்கு தேவையில்லாத கொழுப்பு எங்கே தங்கியிருக்கோ அதை நம்ம ப்ரொசீஜர்ஸ் மூலமாக உடம்பை விட்டு நீக்கிறோம். ஸோ இது பாடி ஷேப்னிங்னு சொல்லலாங்களா? பாடி கான்டூரிங் சர்ஜரி அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். பாடி ஸ்கல்ப்டிங் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் வெயிட் ரிடக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இது இன்டர் ரிலேட்டட் ஸ்பெஷாலிட்டி. பேரியாட்ரிக் பண்ணவங்க கட்டாயம் லைப்போசக்ஷனோ ஸ்கின் டைட்டனிங், அவங்க வெயிட் ரிடக்ஷன் ஆகிறது. சப்போஸ் ஒரு 140-150 கிலோ வெயிட் இருப்பாங்க, 150 கேஜிஸ் வெயிட்டில் இருக்கிறவங்க போஸ்ட் பேரியாட்ரிக் சர்ஜரி ஒரு 80 கேஜிஸ் பக்கம் வெயிட் ரிடக்ஷன் ஆகிறப்போ ஆல்மோஸ்ட் half ஆஃப் தேர் பாடி வெயிட் இஸ் லாஸ்ட். ஸோ ஸ்கின் எல்லாம் லேக்ஸ் ஆகும். ஸோ அப்போ எங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ லைப்போசக்ஷன் அதில் இதாகாமல் ஸ்கின் டைட்னிங் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து பாடி கான்டூரிங் சர்ஜரிஸ். ஓகே டாக்டர், இந்த லைப்போ அண்ட் பேரியாட்ரிக் பற்றி நிறைய கேள்விகள் எனக்கு இருக்குது. பட் நிகழ்ச்சி முதல் காலர் இருக்காங்க, பார்த்துட்டு பேசுவோம். எஸ் சார். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பூந்தமல்லிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க, சொல்லுங்கள் சந்தேகம் என்னன்ட்டு. எனக்கு ஏனக்கால் சார், அது ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போடுங்களா? நார்மல் கால் கொண்டு வர முடியுமா? ஓகேங்க. உங்களுக்கு எத்தனை வருஷமாக இந்த தொந்தரவு இருக்குது? எனக்கு 20 வருஷமாக தொந்தரவு சார். 20 வருஷமாக தொந்தரவு இருக்குது. கடைசியாக எப்போ உங்களுக்கு ஜுரம் வந்ததுங்க சார்? இப்போதான் சார், இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி சார். 4 மாதத்துக்கு முன்னாடி ஜுரம் வந்திருக்கு. இல்லை, உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் ஆஃப் லிம்ஃபெடிமா உங்களுக்கு இருக்கிற தொந்தரவு வந்து லிம்ஃபெடிமா டியூ டு ஃபைலேரியாசிஸ், யானைக்கால் வியாதி, அது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு உள்ள தொந்தரவுக்கு அதை அசஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மருந்துகள் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும் இனிஷியலாக. ஸோ அதெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா கட்டாயம் அதை வந்து சைஸ் ரிடக்ஷன் சர்ஜரி பண்ணி அதை சின்னது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கட்டாயம் பண்ணிக்கலாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். எஸ் சார். ஹலோ டாக்டர், வணக்கம். சொல்லுங்க. வணக்கம்மா, உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. பார்த்துட்டு இருக்கிறேங்க சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்கம்மா, எங்களை பார்த்து பேசுங்க. என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காரு. அது வாரு சொல்லிடுறேன், குறைச்சிட்டேங்க சார். எங்களால் எங்கள் பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த பல்லோட அப்படி வேரோட எடுத்ததுனால ஒரு சைடு பார்த்தா பேஸ் வந்து ஒரு குழியா இருக்கிற மாதிரி தெரியுது. முகம் ஒரே அளவா இல்லாம ஒரு சைடு குழியா தெரியுது, ஒரு சைடு நல்லா இருக்கு. அது வந்து சர்ஜரி பண்ணி நல்ல முறையில பண்ண முடியுமா? பேஸ் ஒரே மாதிரி இருக்குமா? கட்டாயம் பண்ணலாமா? எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அது மட்டும் சொல்லுங்க. உங்க பையனுக்கு வயசு என்ன இருக்குங்க? அவங்களுக்கு வயசு இப்போ வந்துங்க 40 வயசு காட்ட ஆக போகுது. 40 வயசு ஆக போகுது. பல்லோட சேர்ந்து போயிருக்கு. முகம் வந்து ஒன்று போல இல்லை அப்படின்றீங்க. இது அடிபட்டு எத்தனை வருஷம் இருக்குமா? இப்போ ஒரு 10 வருஷமாட்டு இருக்குங்க. 10 வருஷம் ஆச்சு. ஓகேம்மா, இது செகண்டரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அது பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி முகத்தில் ஒரு சிடி ஸ்கேன் படம் பார்க்க வேண்டியது இருக்கும். அவருக்கு என்ன எலும்புல எந்த இடத்துல தாடை எலும்புலையோ இல்லை முகத்தில் உள்ள எலும்புகள்லையோ எங்கே சேதாரம் ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்து அதுக்கு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாங்க. கட்டாயம் பண்ணிக்கலாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் டாக்டர் இருக்காரு. எனக்கு ஏஜ் வந்து 21 டாக்டர். ஓகேம்மா. என் பேர் மீனாட்சி. எனக்கு வந்து ஏஜ் 10லேருந்தே வந்து ஒரு சைட் நோஸில் வந்து ஒரு மோல் இருக்குது டாக்டர். ஓகே. அது வந்து நாங்கள் டாக்டர் கிட்ட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள டாக்டர் கிட்ட கேட்டப்ப அவங்க வந்து சொன்னாங்க, இது நீங்கள் வந்து இது இன்ட்ராடர்மல் மோல் மாதிரி இருக்கு. இன்ட்ராடர்மல் நீவஸ் சொல்லுங்க. அது வந்து நீங்கள் எக்ஸைஷன் தான் பண்ணணும். நான் கேட்டேன், இல்லை லேசர் பண்ணலாமா இல்லைன்னா வந்து ஷேவிங் அந்த மெத்தட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் எக்ஸைஷன் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படி சொன்னாங்க. பட் ஆனால் வந்து எக்ஸைஷன் பண்ணால் ஸ்கார் ரொம்ப பெருசாக இருக்குங்களா டாக்டர்? அதை பற்றி கேட்கலான்னா. ஓகேம்மா, அது இன்ட்ராடர்மல் நீவஸ்க்கு எக்ஸிஷன் ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். உங்கள் டாக்டர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட கன்சர்ன் வந்து அதில் தழும்பு வருமா, அது தழும்பு வராமல் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் உங்களோட சந்தேகம் இல்லையா? ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை மறுபடியும் வரும்னு சொல்கிறேன். மறுபடி வர்றதுக்கு வாய்ப்புகள், அது பயாப்சி ரிப்போர்ட் பார்த்துட்டு சொல்லலாம். எக்ஸிஷன் பண்ணிட்டா யூஸ்வலி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். தழும்பு வராமல் கவர் பண்ணுறதுக்கு அதோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து நாங்கள் அசஸ் பண்ணுவோமா. அது எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது ஸ்ட்ரைட்டாக தையல் போட வேண்டியது இருக்குமா, இல்லை
பக்கத்தில் இருந்த டிஷ்யூஸை திருப்பி வச்சு ஃப்ளாப் சர்ஜரின்னு சொல்லுவோம். அது மாதிரி பண்ணி அந்த தழும்பு எந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு பண்ண முடியுமோ அதை பார்த்து பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம். எஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார். எங்கள் டாக்டருக்கு வந்து ஒரு 3 இயர்ஸில் அன்னப்பிளவு மட்டும் இருந்தது, ஒத்தப்பிளவு இல்லைங்க சார். ஓகே. அது ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். இப்போ அவளுக்கு 26 வயசு ஆயிடுச்சு, கல்யாணமும் பண்ணிட்டோம். அந்த அன்னப்பிளவுல கொஞ்சம் முன்ன க்ளோஸாக இருந்தது, வளர வளர வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கேப் தெரியுற மாதிரி இருக்கு, நடுவில் கேப் தெரியுற மாதிரி. ஆமாம், சைல்டுல 3 வயசுல பண்ணிட்டு சைல்டு டெஸ்ட் தான் சார் அந்த ஸ்பீச் தெரப்பிலாம் கொடுத்தோம். இப்போ நல்லாவே பேசுறா, பேச்செல்லாம் நல்லா இருக்கு. கோல்டு அஃபெக்ட் ஆகுது அவளுக்கு. இப்போ வந்து அந்த திருப்பி சர்ஜரி பண்ணி க்ளோஸ் பண்ணலாமா, ஒரு ஒப்பீனியன் சார்? கட்டாயம் க்ளோஸ் பண்ணலாமா? அவங்களுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்றப்ப எதுவும் மூக்கில் இருந்து நாசியில இருந்து லிக்விட்ஸ் எடுக்கிறப்போ எதுவும் புறக்க ஏறி வர மாதிரி எதுவும் தெரியுதா உங்களுக்கு? எதுவும் வரல சார், நல்லா பேசுறா. ஆனா பார்க்கும்போது கொஞ்சம் உள்ள பிளவு தெரியுது. இப்போ திரும்பியும் உள்ள 22 வருஷம் ஆகுது சார் சர்ஜரி. கட்டாயம் இப்பதான் கல்யாணம் பண்ண 1 வருஷம் நாங்க மாப்பிள்ளை கிட்டலாம் எதுவும் சொல்லிக்கல நாங்க. ஓகே. கேரிங்கா இருந்தப்ப நார்மல் டெலிவரி அது எதனா பிரச்சனைகளா இருக்குமான்னு கேட்கலாங்க. இல்லை, இந்த இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு அந்த பிளவு நம்ம ஆப்ரேஷன் மூலமாக கரெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ரிவைஸ் பண்ணிடலாம், அதனால பாதிப்பு இருக்காது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க சார். நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க உங்க டவுட் என்ன? கண்ணுக்கு போய் பர்த்ல இருந்தே ஓகே, முகத்துல வந்து ஹோமோஜியோமா ஃபேஸ்னு இருக்கு, ரெட்டிஷா இருக்குங்க சார். ஓகே. முகத்துல ஒரு பக்கம் அப்படியே சென்டர்ல இருந்து ரெட்டிஷா இருக்கும். ஓகே. பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் ஏதாவது தீர்வு காண முடியுங்களா சார்? தம்பிக்கு என்ன வயசாச்சு? தம்பிக்கு இப்போ 26 வயசு ஆகுதுங்க சார். 26 வயசாச்சு. முகத்தில் அந்த மார்க் இருக்கு. மார்க் இருக்குங்க சார், மார்க். ஓகே, அது நம்ம ஆப்ரேஷன் பண்ணி கரெக்ட் பண்ணலாங்க. கரெக்ட் பண்ணலாம். கரெக்ட் பண்ணக்கூடிய தொந்தரவு தான் அது, பயப்பட வேண்டாம், அது பார்த்து பண்ணிக்கலாங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். கொஞ்சம் தெளிவாக உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க. ஹலோ. வணக்கம் சார், உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. டாக்டர் கிட்ட கேளுங்க உங்க சந்தேகம் என்னன்ட்டு. சார் டிவி பார்த்து பேசாதீங்க, அப்புறம் எப்படி வால்யூம் கம்மி பண்ணுறது அப்படிலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் கேளுங்க சார். சொல்லுங்க சார் உங்க கேள்வி என்னன்ட்டு. ஓகே, அந்த காலர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அடுத்த காலர் கிட்ட பேசுவோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காரு. டாக்டர், என் ஹஸ்பண்டுக்கு வந்து 6 விரல் இருக்கு. ஓகே. 2 கையிலுமே. ஓகே. அது வந்து அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? அவருக்கு ஆனா எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்றாரு. பின்னாடி ஏதாவது விளைவுகள் வருமா? இல்லை, இதுக்கு மேலே ப்ராப்ளம் இருக்காது. அது ஏதாவது ரிப்பீட்டட் ட்ராமா ஆகிறதோ இல்லை லூஸாக ஹேங் ஆகிட்டு இருக்குது, எதுலையாவது தட்டுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துச்சுன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி நீக்கலாமா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசுவோம் டாக்டர். எஸ் சார். ஹலோ டாக்டர், வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ இந்த 6th ஃபிங்கர் சொன்னாங்க இல்லைங்களா? ஆமாம், இப்போ கடைசி காலர் கேட்டாங்க. அதனால வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு வகையில் ப்ராப்ளம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த ஃபிசிக்கலி நீங்கள் சொன்ன இந்த தட்டுறதோ இல்லை எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபீலிங் இல்லாமல் உடம்பு ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கும்? உடம்பு ரீதியாக யூஸ்வலி ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அது யூஸ்வலி எந்த சிண்ட்ரோம்ஸோடையும் அசோசியேட்டடாக இருக்காது. காமனாக இருக்கிறது வந்து ஸ்பொராடிக் இன்சிடென்ட்ஸ் தான் சொல்லுவோம். அவங்க பரம்பரையில் வரக்கூடிய தொந்தரவாக இருக்கலாம். 6th ஃபிங்கர் தான் லக் அப்படின்லாம் கூட அது ஒரு மித் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை யூஸ்வலி அவங்க இஃப் த பீப்புள் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு இருக்கட்டும், அவங்கள பேஷண்ட்டுன்னு கூட நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அவங்க அது வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா தாராளமாக வச்சு எக்ஸ்ட்ரா கிஃப்டட் அப்படின்னு எக்ஸ்ட்ரா கிஃப்டட். ஓகே டாக்டர், திரும்ப நம்ம இந்த லைப்போசெக்ஷனுக்கே வருவோம். ஓகே சார். இந்த லைப்போசெக்ஷன் அப்படின்றதுல வந்து நீங்கள் சொன்னது என்னென்னா பாடி கான்டோரிங் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதே அகைன் எங்களுடைய சர்க்கிளில் வந்து மக்கள் பேசிக்கும் போது எப்படி பேசிக்கிறாங்கன்னா, லைப்போசெக்ஷன்னா வந்து பாதி வயிற்றை கட் பண்ணிவிடுவாங்க, இது பையன் வந்து வயிற்றுக்கு போகிற அந்த உணவு இதை வந்து பாதி ஆக்கிடுவாங்க, உங்களால் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து மனசு சீக்கிரம் நிரம்பிடும், சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வந்து நீங்கள் சொன்னது பேரியாட்ரிக் சர்ஜரியில் தான் அது நடக்கும் இல்லைங்களா? இது நீங்கள் சொல்கிற அத்தனையுமே பேரியாட்ரிக் சர்ஜரியில் நடக்கக்கூடியது. இரைப்பையோட ஸ்டமக்கோட கெப்பாசிட்டியை கம்மி பண்ணுறாங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து லைப்போசெக்ஷன்றது வந்து வெயிட் ரிடக்ஷன் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி கான்டோரிங் பண்ணுறது தான் மெயின் இல்லைங்களா? லைப்போசெக்ஷனில் வந்து நம்ம சொல்ல போகணுன்னா அப்டமனுக்கு உள்ளே போக மாட்டோம். இட் இஸ் ஒன்லி அப்டாமினல் வால் சர்ஜரி. ஓகே ஓகே. அப்டமனில் லைப்போசெக்ஷன் பண்ணுறோன்னா அப்டாமினல் வால் சர்ஜரி, மேலாக இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து எடுக்கிற மாதிரி. அதே பிரஸ்ட்டுக்கு மேல் பிரஸ்ட்டுக்கு பண்ணுறோன்னா அந்த பிரஸ்ட் டிஷ்யூவில் உள்ள ஃபேட்டை மட்டும் எடுக்கிறோம்.
அது போக ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த கிளாண்டுலர் சப்ஸ்டன்ஸையும் நம்ம சேர்த்து எடுக்கணும். ஓகே டாக்டர். ஸோ லைப்போசெக்ஷன் ரீதியான சில கேள்விகள் இருக்குது, யாருக்கு எப்போ எந்த சமயத்தில் பண்ணலாம் அப்படின்ற கேள்விகளுக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த லிம்ஃபடிமா சொன்னீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த டயபெட்டிக் ஃபுட், கேங்க்ரியன் ஃபுட், இந்த மாதிரி இந்த லிம்ஃபடிமா இப்போ இருக்கக்கூடியதில் பிளாஸ்டிக் சர்ஜனுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்றத பற்றிலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.